அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஇடி பிரைமரி எஜுகேஷன் லெவல் 3க்கு காலடி எடுத்து வைத்த எங்களுடைய புதிய மாணவர்களின் கோரிக்கைக்கு இணங்க இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இதற்கு முந்தைய காணொளியில் அசைன்மென்ட்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் என்பதனையும், அதே போல் நீங்கள் எழுதக்கூடிய விடை பத்திரத்தினுடைய அமைப்பு கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற முழு விடயங்களையும் நான் முதல் காணொளியில் பதிவிட்டிருந்தேன். இந்த காணொளியில் உங்களுடைய அசைன்மெண்ட்டுக்குரிய வினாக்களுக்கான விடைகளை நான் ஷார்ட் ஃபார்மில் சொல்லிட்டு போவேன். இப்போ பாருங்கள், உங்களோட முதலாவது கேள்வி, மொழியினுடைய 5 செயற்பாடுகளை விவரிക്കുക. நல்லா பார்க்கணும். நிறைய பேர் தவறு விட விடயம் என்னன்னு சொன்னால், கேட்கப்படுற கேள்வி என்னென்று சரியான முறையில் வாசித்து விளங்காமைக்கு அவங்க என்னத்தை படித்தாங்களோ அந்த ஞாபகத்தில் போயிட்டு எழுதுறது. இப்போ இங்கே கேட்டிக்கிற நுணுக்கத்தை பாருங்கள். 5 செயற்பாடுகளை கேட்டிக்கிறான். புக்கை பரட்டினா மொழியினுடைய பண்புகளை போட்டியிருப்பான். அதை பார்த்து அப்படி எழுதுறது. மொழியினுடைய இரட்டைத்தன்மை கொண்டது, தன்னிச்சையானது, மொழியானது தன்னிச்சையானது, மொழி அனுபவத்துக்கு அப்பா செல்லும் அப்படின்ற மாதிரி நல்லா விளங்கிக்கொண்டும் செயற்பாடுகளும் பண்புகளும் ஒன்று இல்லை, சரியா? ரெண்டும் வெவ்வேறு. இப்போ ஒரு மனிதனை பார்த்துட்டு அவனுடைய பண்புகளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் அழகானவர், வெண்மையானவர், கருப்பானவர், இல்லாட்டி உயரமானவர், குட்டையானவர், அப்படி சொல்லுவீங்க. அப்போ ஒருத்தர் பார்த்து நீங்கள் அவருடைய செயற்பாடுகள் என்னன்னு சொல்லி காட்ட நீங்கள் என்ன சொல்லுவீர்? அவர் ஓடுவார், ஆடுவார், பாடுவார், பேசுவார், சாப்பிடுவார், குளிப்பார், முத்தமிடுவார், அப்படியான விடயங்கள் எல்லாம் செயற்பாடுகளுக்குள்ளே வரும். இப்போ இங்கேயும் கட்டிக்கிறான், மொழியினுடைய செயற்பாடுகள் கட்டிக்கிறான். இப்போ அதுக்கு என்ன முறையில் ஆன்சர் கொடுக்கணும்? இப்போ எழுதுங்க. முதலாவது பாயிண்ட்ஸ், மொழி தொடர்பாடலுக்கு முக்கியமானது. அப்படி இல்லைன்னு சொன்னால் மொழியானது தொடர்பாடலுக்குரிய ஒரு முக்கிய சாதனமாகும் அப்படின்னு போட்டுட்டு விளக்கம் கொடுக்கணும். இப்போ எப்படி விளக்கம் கொடுக்கலாம்? இப்போ எனக்கு கடும் தாகமாக இருக்குது, தண்ணி தேவை. இப்போ நான் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளோட தொடர்பாடலை மேற்கொண்டு அந்த தண்ணீரை எடுத்து வாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வாங்கன்னு சொல்கிறதுக்கு தொடர்பாடலை நான் மேற்கொள்ளணும். அதுக்கு மொழி தேவை. நீங்கள் நோட்ஸில் எப்படி எழுத போகிறீங்க? தனது தேவைகளை, உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி என்ன மொழி அவசியமாக இருக்கிறது அப்படி எழுதுங்க. அதே போல் பாருங்கள், ஒரு பிள்ளை தொடர்பாடலை மேற்கொள்ளுது. இப்போ அந்த குழந்தை பசிக்குதுன்னு சொன்னால் அழுகிறது, தாகமாக இருக்கிறதுன்னு சொன்னால், உடலில் ஏற்பட்ட வலியினை வெளியே சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு தொடர்பாடலை மேற்கொள்ளுது. இந்த தொடர்பாடலில் மேற்கொள்வதற்கு மொழி அவசியமாக இருக்குது. இதை மேட் பண்ணிவிட்டா சரி. இப்போ 2வது பாயிண்ட்ஸுக்குள்ளே நாம் வருவோம். நாம் கற்றுக்கொள்ள மொழி ஒரு பிரதான ஊடகமாக இருக்கிறது. இப்போ ஒரு புத்தகம் இருக்குது, உதாரணத்துக்கு இதை போட்டிருந்தா சரி, ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அந்த புத்தகத்தில் உள்ள விடயங்களை நாம் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் மொழி அவசியமாக இருக்குது. இப்போ தமிழ் புக் படித்து விளங்கணும்னு சொன்னால் அவருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிங்கள புக்கை படித்தார் விளங்கணும்னு சொன்னால் சிங்கள மொழி தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயங்களை போடுவோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக வேறு என்ன எழுதலாம்? வெகுசன ஊடகங்கள் இருக்குது, தெரியுமா? வெகுசன ஊடகங்கள், இப்போ நம்ம ஒரு டிவியோ ரேடியோ இருந்தாலும் அதிலிருந்து பெறப்படுற தகவல்களை நாங்கள் சரியான முறையில் விளங்கி கொள்கிறோன்னு சொன்னாலும் மொழி அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அடுத்த பாயிண்ட்ஸில் எழுத போனால், இப்போ மனித கலாச்சாரத்தினை கடத்துவதற்கு மொழி முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு போட்டுட்டு பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு என்ன எழுதலாம்? இப்போ தங்களுடைய பாரம்பரியத்தை சொல்வதற்கு, அல்லது ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வேண்டி, இல்லது ஒரு கஷ்டத்தில் இருந்த ஒரு நபருக்கு, துன்பத்துக்குள்ளான ஒரு நபருக்கு அவர் ஆறுதல் கூறுவதற்காக வேண்டி, பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவதற்காக வேண்டி என்ன செய்கிறோம்? நாம் இந்த மொழியை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் தொழிற்பாடுகளுக்குள்ளே வரும். அதே போல் தனது அனுபவங்களை தாண்டிய கற்பனை ரீதியான விடயங்களை கூறுவதற்கு மொழி அவசியமாகும். எப்படி? அது இப்போ நான் ஒரு பறவையானால் அப்படின்னு எடுக்கக்கொள்ள தன் அனுபவத்தை தாண்டி போகும். நம்மளால் செய்யலாம், ஆனால் என்ன செய்கிறோம்? மொழியை பயன்படுத்தி அதை பற்றிய விளக்கங்களை நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் கடல் கடந்து பல நாடுகளுக்கு செல்வேன், நான் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் சென்று பார்ப்பேன், அதே போல் நான் எனக்கு விரும்பிய உணவுகளை எல்லாம், பல வகைகள் எல்லாம் நான் என்ன சாப்பிடுவேன், அப்படியான விஷயங்கள் எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? அனுபவத்திற்கு அப்பால் உள்ள விடயங்களை எல்லாம் நம்ம சொல்வதற்கு மொழி பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு தொழிற்பாடாக அமையும். இப்படியான விஷயங்களை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம்.